அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பின் தொடர்பாடலும் ஊடக கற்கையும் பாடத்தின் மற்றும் ஒரு அம்சத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் மாணவர்களே, நாம் நேரடியாக தலைப்புக்குள் செல்வோம். வெகுசன தொடர்பாடல் என்பது அதிகமான பரந்த கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் உள்ள பெறுநர்களுக்கு, பெரும் கூட்டமான பெறுநர்களுக்கு தொடர்பாடல் செய்வதே வெகுசன தொடர்பாடல். அந்த வெகுசன தொடர்பாடலை மேற்கொள்கின்ற ஊடகங்களை நாங்கள் வெகுசன ஊடகங்கள் நினைக்கின்றோம். வெகுசன ஊடகங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று இலத்திரனியல் ஊடகம், அடுத்ததாக அச்சு ஊடகம். இலத்திரனியல் ஊடகத்தை பொறுத்தவரையில் தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம் சுவரொட்டி, பத்திரிகை, துண்டு பிரசுரம், புத்தகம், சஞ்சிகை என்று நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையில் வானொலி ஊடகமானது வெகுசன ஊடக வகைகளில் இலத்திரனியல் ஊடகத்தின் ஒரு வகையாக அம்சமாக காணப்படுகின்றது. இதற்கு என பல சிறப்பம்சங்கள், பண்புகள் காணப்படுகின்றன. வானொலியை கண்டுபிடித்தவர் குக்லியோ மார்க்கோனி. அவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். வானொலி ஊடகம் உலக அளவிலே மிக பழமையான ஊடகமாக, அதிலும் இலங்கையிலும் ஒரு மிக பழமையான ஊடகமாக 1926ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஊடகமாக இந்த வானொலி காணப்படுகின்றது. வானொலி ஊடகமானது செவிப்புல தொடர்பாடல் ஊடகம். அதாவது தொடர்பாடல் ஊடகத்தை பொறுத்தவரையில் செவிப்புல ஊடகம், கட்புல ஊடகம், கட்புல செவிப்புல ஊடகம் என்று நாம் அதனை வகைப்படுத்தலாம். கட்புல ஊடகம் எனப்படுவது நாம் கண்களினால் அவதானித்து விளங்கிக் கொள்ளுகின்ற செய்திகளை பெற்றுக்கொள்கின்ற ஊடகமாக காணப்படுகின்றது. கட்புல செவிப்புல ஊடகமாக நாங்கள் தொலைக்காட்சியை சொல்லலாம். ஒரே நேரத்தில் பார்த்தல், கேட்டல் என்ற இரு செயல்களும் நடைபெறுகின்றன. வானொலி ஊடகமானது அங்கே பார்க்க முடியாது, பார்த்து ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, கேட்டலினூடாக மாத்திரமே விளங்கிக் கொள்ள முடியும் என்பதால் அதனை நாங்கள் ஒரு செவிப்புல தொடர்பாடல் ஊடகமாக சொல்கிறோம். விரைவாக தகவல் அல்லது செய்தியை வழங்கக்கூடியது. ஏனைய ஊடகங்களோடு ஒப்பிடுகின்ற போது, தொலைக்காட்சியோடு பத்திரிகையோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு தகவலை உடனடியாக வழங்கக்கூடிய ஒன்றாக இவ்வானொலி காணப்படுகின்றது. ஒரு அனர்த்த சந்தர்ப்பத்தில், சுனாமி அல்லது வெள்ள அனர்த்தம் அல்லது மண் சரிவு போன்ற செய்திகளை உடனடியாக வழங்குவதில், அல்லது மரண அறிவித்தல்கள், வேறு வகையான சுகாதார ரீதியான வழிகாட்டல் அறிவுறுத்தல்களை உடனடியாக முன்வந்து வழங்குகின்ற ஒரு உடனடி ஊடகமாக நாங்கள் வானொலியை அடையாளப்படுத்த முடியும். எளிமையாக நுகரக்கூடிய ஏனைய ஊடகங்களோடு ஒப்பிடுகையில் அதனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்வதும் இலகுவாக இருக்கிறது. அதனுடைய பருமனை பொறுத்தவரையில். அடுத்ததாக அதனுடைய விலை ஏனைய ஊடகங்களோடு, ஏனைய தொலைக்காட்சி மற்றும் இன்று வந்திருக்கின்ற நவீன ஊடகங்களோடு ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஒரே தடவையில் விளங்கி கொள்ளக்கூடியதாக முன்வைக்கப்பட முடியும். வானொலியை பொறுத்தவரையில் அதிலே நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்ற போது அந்த செய்தி சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே என்ன சொல்லப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய செய்திகள், அதனுடைய மொழிநடைகள், பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுவதை அவதானிக்க முடியும். வானொலியில் பல்வேறு பெறுநர்களை இலக்கு வைத்து, பெறுநர் குழுக்கள், டார்கெட் ஆடியன்ஸ் என்று சொல்லுவோம், அதனை மையமாக வைத்து நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. சிறுவர்களை மையமாக வைத்து சிறுவர் நிகழ்ச்சிகளும், அதே போன்று பெரியவர்கள், வயது வந்தவர்களை வைத்து செய்தி நிகழ்ச்சிகள், இளைஞர்களை வைத்து கிரிக்கெட் வர்ணனைகள் மற்றும் இன்னொரு விளையாட்டுச் செய்திகள், பாடல்கள் என பல்வேறு பல் சுவை, பல் கதம்ப அம்சங்கள், ரேடியோ நாடகங்கள் என்று பல வகையான நேரடி வர்ணனைகள், தொலைபேசி உரையாடல்கள் என்று பல்வேறு பட்ட பெறுநர்களையும் கவருகின்ற வகையிலே, பல்வேறுபட்ட வயது மட்டம், பல்வேறுபட்ட அனுபவ மட்டத்தை கவருகின்ற வகையிலே அங்கு செய்திகள் முன்வைக்கப்படுகின்றன. இறுதியாக கேட்டல் ஊடகம் என்று ஒன்றாக காணப்படுவதால் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே புலக்காட்சி, அதாவது ஐம்புலன்களினூடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற, விளங்கிக் கொள்கின்ற விடயத்தை தான் நாங்கள் புலக்காட்சி என்று சொல்வோம். அந்த புலக்காட்சியோடு ஒரு விடயத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு நீர்வீழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்ற போது நாம் எமக்குள்ளால் கற்பனை செய்து அந்த நீர்வீழ்ச்சியை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது. இவ்வாறான ஊடகமாக இந்த
வானொலி காணப்படுவது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. நன்றி மாணவர்களே. மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறுகின்றேன். வணக்கம்.